Hey guys, welcome to KD Tech and Vloggers. இப்போ ஒரு லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே இந்த ஹெட்ஃபோன் ஜாக் அப்படிங்கிறது வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வராங்க. லைக் இந்த சாம்சங், விவோ, ஓப்போ இது மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே ஹையர் வேரியண்ட் அப்படின்னு போகும்போது இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதுக்காக பிராண்ட்ஸ் கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதில் கிடைக்கிற ஸ்பேஸை நாங்கள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேட்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ இல்லை புது டெக்னாலஜி ஏதோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஆஃப் தி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ப்ளூடூத் டிவைஸுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிறாங்க. லைக் இந்த நெக் பேண்டு, டிடபிள்யூஎஸ் பட்ஸ் இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது. அது மாதிரி இதுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகி போயிடுறாங்க. இந்த ஹெட்ஃபோன் அப்படிங்கிறது வந்து யாரும் வந்து ஒரு பெருசாக வந்து நினைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் 2000 ருபீஸுக்கு கீழே தான் நிறைய பேர் வந்து தேடுறீங்க. அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஓப்போட்டிருந்து வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், குயிக் ரிவ்யூ அது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம், அதாவது அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். அன்பாக்சிங்லாம் பார்த்தாச்சு. இதோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி மேட் ஃபினிஷில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுற்றியுமே ஒரு கிளாஸி ஃபினிஷில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை அப்படியே ஃப்ளிப் அவுட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. வெளியே டார்க் அண்ட் உள்ளே வந்து ஒரு பிரைட் கலர் கொடுத்துருக்கனால பார்க்க வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. மேக்னெட்டிக் பவரை பொறுத்த வரைக்குமே என்ன தட்டினாலும் விழுக மாட்டேங்குது. அந்த இயர்பட் அப்படிங்கிறது கீழே விழுகல. ஸோ மேக்னெட்டிக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஓப்போ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கிராம். ஸோ உங்களுக்கு காதில் போட்டிருக்கும் போது அந்த ஃபீல் அப்படிங்கிறது தெரியாது. இதோட கேஸோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 கிராம். இது எல்லாத்தையும் டோட்டலாக உள்ளே வச்சு பார்த்தோம் அப்படின்னா 38 கிராம் வரும். ஸோ உங்களுக்கு இந்த கேஸோட இயர்பட் தூக்கிட்டு போகிறதா இருந்தாலுமே அந்த வெயிட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆகாது. பார்க்க நல்லா குட்டியாக இருக்கிறதுனால உங்களோட ஜீன்ஸ் அந்த சின்ன பாக்கெட்டில் கூட வச்சுட்டு போக முடியும். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே நம்மளுக்கு வந்து இருக்குது. அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஒரே ஒரு போர்ட்டு தான். சார்ஜிங் பண்ணுறதுக்காக டைப் சி போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தாலே ஒரு எல்இடி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் தான், அது ஒயிட் கலரில் மட்டும் தான் பிங்க் ஆகுது. இந்த சார்ஜிங்கு, பேரிங் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு இண்டிகேட்டர் வச்சு அது ஒன்று அட்லீஸ்ட் ஒரு ரெட் அண்ட் ஒயிட்லையாவது கொடுத்துருக்கலாம். சார்ஜ் ஆகும்போது ரெட் கலர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே பரவாயில்ல தான். ஒரு ஆடியோ டிவைஸுக்கு ரொம்ப முக்கியமானதே அதில் யூஸ் பண்ணியிருக்க டிரைவர் தான், அதாவது ஸ்பீக்கர் தான். இதில் என்ன டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10mm டைட்டானியம் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10mm அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய லவுட்னஸ் அப்படிங்கிறது நல்லா ஹெவியாகவே இருக்கும். பட் என்ன தான் லவுடாக இருந்தாலும் பேஸு, வோக்கல்ஸ் இதெல்லாம் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம அந்த லவுடை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேஸ் ஹெவியாக வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக பை பண்ணலாம். இந்த பேஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஹே மெலோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் வந்து ஓப்போ வந்து நம்மளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வோக்கல்ஸ் வேணுமா, பேஸ் வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஹெவியாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டால்பி அட்மாஸ் இதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டால்பி டிவைஸ் எதாவது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஆன் பண்ணும்போது அந்த டால்பி எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இயர் பீஸில் 5 to 6 hours வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் 60-80% வால்யூம் வச்சு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 to 5 hours வரைக்கும் வரும். அண்ட் கேஸோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 25 hours and 24 hours வரைக்கும் கூட வரும். சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 hourக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் 10 minutes சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 hours வரைக்கும் ப்ளேபேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் அதை என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் கண்டிப்பாக ஒரு 3 hours வரைக்கும் உங்களால் கேட்க முடியும் 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா. கனெக்டிவிட்டிக்காக லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 5, 5.1, 5.2 இதுக்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த லேட்டன்சி டிஃப்ரென்ஸ் தான். பட் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கொஞ்சம் உங்களால் லேட்டன்சி ஃபீல் பண்ண முடியும். உங்கள் ஃபோன் சப்போர்ட் பண்ணாட்டுமே இதை 5.2 கன்வெர்ட் பண்ணி உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கேமை பொறுத்த வரைக்கும் அந்த லேட்டன்சி அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் அந்த ஹே மெலோடி அப்படிங்கிற ஆப்புக்குள்ளே போய்ட்டு கேமோட எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே அந்த லேட்டன்சி வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேஸ் வந்து ஈஸியாக கம்ஃபர்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இயர்பட்டை பொறுத்த வரைக்குமே நல்லா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உள்ள உட்காந்துக்கும். இயர்பட்டுமே தனியாக கொடுத்துருக்காங்க. உங்கள் காதுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குலுக்குனாலுமே கீழே விழாது. அண்ட் IP4X ரேட்டிங்குமே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்வெட்டு ஜிம்லலாம் போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த வேர்வை கொஞ்சம் பட்டா எதுவும் ஆகாது. பட் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா சுவாகலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்க முடியாது. பட் பேசிவ் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிவ்னா ஒன்றும் கிடையாது. அந்த பிராண்ட் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு அடைச்ச ஃபீலிங் கொடுக்கும்ல, அதுதான் பேசிவ், வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்டிவ் அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வந்து உள்ளே வந்து இருக்கும். வெளியே இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மியூசிக் மட்டும் நல்லா கேட்கும். பட் ஃபோன் பேசும்போது ஏஐ டீப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னா நீங்கள் ஃபோன் பேசும்போது மட்டும் உங்களோட வாய்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வெளியே இருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது வந்து நல்லா
ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. பட் என்னதான் இவங்க இம்ப்ரூவ் பண்ணாலுமே TWS இயர்பட்ஸ்லேயும் மைக் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும். அதாவது இந்த காது கிட்ட தான் இருக்கும். அந்த இயர்பட்டுக்கும் நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வாய்ஸுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியாக கேட்காது. லைக் இந்த நெக் பேண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கால் குவாலிட்டி ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. நீங்கள் ஒரு எம்டி ரூமில் இருக்கிறீங்க, நாய்ஸ் ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட்டாக தான் நாய்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்போசிட்டில் இருக்க பசங்க நீங்கள் பேசுகிறது நல்லா தெளிவாகவே கேட்கும். பட் நல்லா நாய்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரெயின்லையோ பஸ்ஸில் விண்டோ சீட்லேயோ இல்லை பைக்லேயோ போயிட்டு இருக்கும்போது பேசுகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க பசங்க நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். அந்த இரைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இந்த இயர்பட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை பற்றி ரொம்ப டீப்பாக போகிறோம்ல, இந்த பட்ஜெட்டுக்கு அலாசினதில் இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரியல்மியோடது ஒன்று இருக்குது. அண்ட் இதுக்கும் மேலே பட்ஜெட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா OnePlusக்கு தாராளமாக போயிடலாம். OnePluஸோட வந்து 2800 3000 சம்திங் இருந்துச்சு. அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல ஒரு பெட்டர் சாய்ஸாக தான் இருக்கும். பட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு சுவிட்ச் ஆகிக்கலாம். 2000 ரூபாய்க்குள்ளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்குது. 1800 அண்ட் 2000க்குள்ள வந்து ப்ரைஸிங் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடி டெக்கன் வாகஸ். தேங்க்யூ. பாய்.